விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. டாபிக் என்ன ப்ரோ பிட்டோ? டாபிக் வந்து இந்த இதுதான், ரிலிஜன் எந்த ஒரு ரிலிஜன் இல்லாம எல்லா 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 ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ற மாதிரி. இப்ப திருவிழா சமத்துவம் சொல்லி டைட்டில் அதுதான் வச்சுதான். அது அகேன்ஸ்டா யாரும் பேசவே இல்லை, அகேன்ஸ்டா கருத்து வைக்க யாருமே வரல. அந்த மாதிரி செட் பண்ணலாங்க. இந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க. எல்லா மதத்திலும் கலந்து மிக்ஸ் பண்ணி அந்தந்த ஊர்ல என்னென்ன இது நாங்க தேர்தலுக்கு போவோம், தேர்தலுக்குறப்ப வந்து இந்த மாதிரி இஸ்லாமியர்கள்லாம் வந்து எங்களுக்கு இது தருவாங்க, ஜூஸ் தருவாங்க, தண்ணீர் தருவாங்க, அப்புறமா நாங்க நலங்கு வைப்போம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சூர்யா ஹாய் ராஜா ப்ரோ. ஹாய். இது ட்வீட்ஸ் ஏதாவது கேட்டிருந்தீங்க இல்லையா? பண்ணியா நான் ஒரு நீங்க ஆல்ரெடி 2-3 பேர் சொல்லிட்டீங்க. அதை தவிர்த்துட்டு விகேஎஸ்னு ஒருத்தர் அது ரேண்டமா ஒரு ஃபாலோ பண்ணாம இருந்தேன். ஒரு ட்வீட்ஸ் மட்டும் வரும், அவங்க போடுறதெல்லாம் கொஞ்சம் காமெடியா இருக்கும். அடுத்து வந்து குயின்ஸ் வாட்ரோப்னு உங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். அவங்க கமெண்ட்ரியா போட்டுட்டே இருப்பாங்க லைவ் பார்த்துட்டு. அது பார்க்கும்போதே பார்த்துட்டு போய் லைவ் பார்க்கணும்னு தோணும், ஏதாவது இம்பார்ட்டன்ஸா போடுவாங்க. அடுத்து ஜிஃப் எல்லாம் போடுறது வந்து பூமி மித்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஜிஃப் போட்டு ட்வீட்ஸ் எல்லாம் போடுவாங்க, அதுவே செம காமெடியா இருக்கும். போட்டு கானா சப்போர்ட்ரு, ஆனா போட்டு கானா அடிப்பாங்க. அதே டைம் வந்து கரெக்டாகவும் கமெண்ட்ரியா போட்டு கமெண்ட்ரி இதெல்லாம் போட்டு இருப்பாங்க. இந்த 3 அக்கௌண்ட்டும் இந்த வாட்டி நோட்டீஸ் பண்ணதுல பயங்கரமா இருந்துச்சு. இது ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்லா பண்ணுவாங்க. எனக்கு ரேணு சக்தி இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ற ஹோஸ்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ப்ராப்பரா எடுத்துட்டு போவாங்க, அந்த ஸ்பேஸ் எடுத்துட்டு போவாங்க. ஹோஸ்ட் வைஸ் அவங்க 2 பேரும் பிடிக்கும். அவங்க அந்த ஸ்பேஸ்ல பேசுனது இல்லை, ஆனா கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் கார்த்திக்னு ஒரு ஸ்பீக்கர் இருக்காரு, அவரு ஒரு போடுற ஸ்லாங் எல்லாமே நல்லா இருக்கும். அவர் பேசுறத கேட்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். அங்கதானா? அதே இதுல தானா? ஆமா ஆமா அதேல தான் இருப்பாங்க. ஒரு பொம்மை மாதிரி ஒரு டிபி வச்சிருப்பாரு. அவரு ஃபுல் ரீகேப் கொடுப்பாரு. அவரோட இதுல நண்பர்களே என்று சொல்லிட்டு பேசுவாரு, நல்லா இருக்கும் அது. அவரு பேசின இந்த வாட்டி. அடுத்து பெஸ்ட் ஸ்பேசஸ்னா 2 ஸ்பேஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்றது, மான்ஸ்டர் போடுவார் இல்லையா. நான் பேசுனதுதான் எனக்கு ஜாலியா பேசுறது வந்து மான்ஸ்டர் போடுறது, இல்லை நீங்க 3 பேர் மாத்தி மாத்தி போடுவீங்களா, அலைன் போடுவாங்க, கிளாஸ் போடுவாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா பெஸ்ட் ஸ்பேஸ் டு பி பார்ட் ஆஃப்னா செம்ம ஃபன்னா இருந்தது வந்து, ஒரு நாள் தர்ஷனா மியாலாம் வந்து அந்த படம் அந்த ஹாரர் மூவிஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அந்த ஸ்பேஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நேத்து நைட் ஒரு ஸ்பேஸ் ஒன்று போச்சு, அது வந்து பயங்கர அது வந்து ஆத்மாவை போயிட்டு சுரிஞ்சு விட்டுருச்சு. அது ஆனா இதோட கண்ணை முடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப நல்லா தூங்காம நேத்து நைட்டு 5 மணி வரைக்கும் தூங்காம கேட்டு காலையில எழுந்துச்சு அப்ப கண்ணுல எரியுது. ஒன்றும் தூங்கவே இல்லை. 8 மணி வரைக்கும் போச்சு அந்த ஸ்பேஸ், பயங்கரமா போச்சு ப்ரோ. அது நான் காலையில அலாரம் வச்சேன் ராஜா ப்ரோ, 5 மணிக்கு அலாரமே அடிச்சிச்சு. நான் காலையில தூங்கிட்டு சரி காலையில அலாரம் வைக்கலாம்னு நினைச்சேன். தர்ஷனா ஸ்பேஸுக்கு போன பாருங்க, அங்கேயே உட்காந்துட்டேன். காலையில பார்த்தா அலாரம் அடிக்குது, அதை பார்த்தா ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருக்கேன் உட்காந்து. நான் அதான் சிரிப்பா இருந்தது. அந்த ஸ்பேஸ் அவ்வளவு நேரம் போனது காரணமும் ஒன் ஆஃப் ரீசன் ஒபிட்டோ தான். ஒரு கண்டென்ட் பேசிட்டே இருப்பாங்க, உள்ள பூந்து அதை டிராக் பண்ணி நான் கமெண்ட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். ஒபிட்டோ கொஞ்சம் கம்முன்னு தான் இரா கொஞ்ச நேரம்னு. ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்கு வருவாங்க, அதை மாத்தி அது எங்கெங்கயோ எடுத்துட்டு போய். ஒபிட்டோ தயவு செஞ்சு சம்டைம்ஸ் லிசனர் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒபிட்டோ யாராவது பேசிட்டே இருப்பாங்க, உள்ள பூந்துட்டு நான் பேசி முடிச்சுக்கிறேன் 1 நிமிஷம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறீங்க, அது எங்கெங்கயோ போகுது. அது அதனால டைம் போதே தெரியல. இப்ப நீங்க அதே கண்டென்ட் பேசினா போர் அடிக்காதா? கொஞ்சம் இழுத்து விட்டாதான் கொஞ்சம் டாபிக் பெருசா போய் அங்க சுத்தி வந்து கடைசியில கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். ஒரு 6 ஹவர் போகும். அது உங்களுக்கு ஒபிட்டோ, நீங்க லிசனர்ஸ் பத்தி யோசிங்க. சாரி. சரி ஓகே. நேத்து கார்த்தி பேசின ராஜா நீங்க கேட்டீங்கன்னா தெரியல, காசு கேட்டாங்க கார்த்தி பேசினாரு. ஓகே ஓகே. அங்க அந்த ஸ்பேஸ் சாய் ஸ்பேஸ்லயா? சாய் ஸ்பேஸ்ல கார்த்தி வந்து பேசினாரு. நீங்க பாயிண்ட் எடுத்து வச்சு பிரிச்சிட்டாரு. சூப்பர் சூப்பர் சூர்யா, ஒரு நல்ல இது கொடுத்துட்டீங்க. பெஸ்ட் மீம் நீங்க பார்த்ததுல பெஸ்ட் மீம் எதுன்னு சொல்லுங்களா? யாரோடது, எந்த மீம் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டா பார்த்து சிரிச்சது அந்த மீன் மம்மி, அந்த 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 டெம்ப்ளேட் தான். எது? எனக்கு அது ரீசன்சி பயஸ்ல எனக்கு அதுதான் கண்ணுக்குள்ள நிக்குது. அப்புறம் அதான் டோன்ட் மேக் மீ கம் அவுட் யூ பங்க்னு சொல்லிட்டு அந்த டயனாவோட இது போட்டு கிளவுட்ல இருக்க மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாங்க. அது செம்ம
நான் சொல்லட்டுமா நான் சிரிச்ச மீம் எது பெஸ்ட் மீம் சொல்லி நான் சிரிச்சது எதுனா அந்த டைட்டில் பத்தி செய்யணும் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு பார்வதி கிட்ட. நோ ஒன் கேன் ஸ்டாப் ஹர் கெட் டைட்டில் பார்வதி போட்டிருப்பாரு. நான் அதெல்லாம் வந்து நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். பார்வதி தான் உண்மையான கேமர். பாருங்க பார்வதி தான் டைட்டில். நோ ஒன் கேன் ஸ்டாப் ஹர் போட்டு. क्वेश्चन என்னது சும்மா ஜெனரலா மீம் எது நல்ல சிரிச்ச மீம்? நான் எனக்கு பிடிச்சது சொல்றேன். மேட் டாட்ஸ்னு ஒரு அக்கவுண்ட் இருக்கும். அதேதான் நானும் சொல்ல வந்தேன். சொல்லு. இது சாண்ட்ரா வந்து நடிக்கிறா அப்படின்னு பாரு ஃபேன் சொல்ற மாதிரியும் அதுக்கு இன்சைட் அந்த ஏட்டு வந்து தெரியும்டா உங்க அனுப்புறதுக்கு அவர் விட்டு தான்டா கரெக்ட். அதுதான் வந்து மீம் ஆஃப் த சீசனே வந்து அதுதான் சத்தியமா அதுதான் மீம் ஆஃப் த சீசன். அது செம்ம அல்டிமேட் அது அந்த மீம். ஆமா நேத்து ஒரு மீம் போட்டுதான் அதுவும் அல்டிமேட். வாட்டர்மெலன் அந்த டான்ஸை வச்சு பாருங்க பிரபுதேவா ஆடுறாங்க அப்படின்னு அந்த ஒரு மீம் போட்டிருந்தேன். எனக்கு இன்னொரு மீம் இருக்கு. அதே மீம் அதே ஆள் போட்ட மீம் ஓகேவா. ஃபிளைட் பார்வதி மதுரையில் இருக்காங்க. ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சு. ரிப்போர்ட் பண்றேன்னு போட்டு அதான் ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா பார்வதி வந்துருவாங்க. விஜய் சேதுபதி கால் பண்ணி பேசினார் சேதுபதி அவங்க கிட்ட. இவரு போட்டிருந்தாரு, சாய் போட்டிருந்தாரு ஒரு வீடியோ ஒண்ணு. அந்த அந்த இதுல சிங்கம்ல வர மாதிரி மதுரை டு தூத்துக்குடி டு மதுரை, சென்னை டு தூத்துக்குடி ஒண்ணு. இவனுக்கு ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தா அடுத்த 1 மணி நேரத்துல உள்ள இருக்காங்க. என்னடா உருட்டிட்டு இருக்கீங்க? எனக்கு ஃபிளைட் மிஸ் ஆனது கூட விடுங்க. சரி ஓகே சொல்லலாம் ராஜா ப்ரோ, ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சு சரி ஓகே ரைட்டு, அது நான் கடந்து போயிடலாம். ஆனா ஃபிளைட் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் சேதுபதி கால் பண்ணி பேசினாரு. என்ன பேசினாருன்னா, ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சு ஓகே பரவாயில்ல, நீ வந்து இன்னைக்கு ஷூட் வர நாளைக்கு ஷூட் வா அப்படின்னு சொன்னாரு. பேசிக்கிட்டாங்க. எனக்கு அது நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இன்னி வரைக்கும். ஐயோ ஏங்க நான் எதை வேணா மன்னிப்பேன் ராஜா. அவர் மதுரைக்கு போய் பார்வதி கிட்ட பேசுறதுக்கு தான் மதுரைக்கே போய் பார்வதி கன்வின்ஸ் பண்ண போனாருன்னா எங்க பேரு வள்ளலாறு பார்க்க போனாரு அவரு. அந்த இது அறக்கட்டளை பார்க்க போனாரு. என்னென்ன சொல்றாங்க சார். விஜய் சேதுபதி இந்த மாதிரி நீ வந்தாதான் எங்களுக்கு ஃபினாலே ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும், டிஆர்பி கிடைக்கும். இல்ல அதுக்கு இல்லங்க, எங்க அக்கா ஒரு மானஸ்ரீ இந்த ஷோக்கு எல்லாம் போக மாட்டாங்க. அவங்க எவ்வளவு கெஞ்சினாலும் போக மாட்டாங்க. டே 1 டே 2 எங்க அக்கா அங்கதான் இருக்காங்க. எங்க அக்கானாலதான் ஷோவே ரன் ஆகுது. டேய் யாரா நீங்க? இன்னொன்னு சொல்லட்டுமா ராஜா ப்ரோ, கமலஹாசன் போட்ட கெட்டப் விட அதிகமா கெட்டப் போட்டு யார் தெரியுமா? நம்மால் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்வதி ஃபேன் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் வந்து வாட்டர்மெலனுக்கு அகேன்ஸ்ட், எல்லாருக்கும் அகேன்ஸ்ட், பார்வதிக்குலாம் அகேன்ஸ்ட். அதுக்கு அடுத்து வந்து டக்குன்னு வந்து சாண்ட்ரா கேமர் ஆனதுக்கப்புறம் சாண்ட்ரா ஃபேன் ஆனது. டக்குன்னு சாண்ட்ரா கொஞ்சம் வெளியே போனதுக்கு அப்புறம் பார்வதி நல்லா விளையாடுறாங்க. டக்குன்னு பார்வதி கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் பஸ் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பயணம் பண்ணாரு. டக்குன்னு பார்வதி வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரெட் கார்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கானத்து வந்தாரு. இங்க இருக்க பசங்க அடிச்சு பெத்தி விட்டானுங்க. சரி இது நல்லா இல்ல, திவ்யா ஆர்மி இருக்கு வா அங்க போவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பேஸுக்கு போனாரு. அங்கேயும் அடிச்சு பெத்தி விட்டாங்க. திரு சபரி ஆர்மி அடிக்காத சட்டே இல்ல. எல்லா ஆர்மிக்கு போய் அடி வாங்கிட்டாரு. சபரி ஆர்மி எல்லாம் விட்டது. ஆளுங்க மேல ஸ்பீக்கர் வாங்கிட்டு போயிட்டு இவனெல்லாம் மேல ஏத்தாதீங்க, ஃப்ராடு பையன். எனக்கு சிரிப்பு தாங்க நினைச்சு நிறைய கெட்ட போட்டாரு மனுஷன் இந்த வாட்டி. எதனா ஒரு ஸ்டாண்டர்ட் பார்வதி ஸ்பேஸ் தான் அவருக்கு டைம் கொடுத்து ரொம்ப நேரம் பேச வச்சாங்க. இங்க ஒபிட்டோ இங்க பிரச்சனை என்னன்னா, இது ஒரு வியூஸோடைய ஒரு வணிகமா மாத்திட்டாங்க. யார் யாரு எப்பப்ப என்னென்ன பேசினா வியூஸ் வருமோ அவங்க அப்பப்ப அந்தந்த குரூப்போட சேர்ந்து ஒரு வியூஸுக்காக ஒரு ஒப்பேத்துறது, அவனுங்க விசிபிலிட்டிக்காக பண்ற டிராமா. ஓகே, நீங்க வந்து பார்வதி ரெட் கார்டு வாங்குற அன்னைக்கு நீங்க எல்லாரையும் பாருங்க. அது கரெக்ட், அது இன்ஹியூமன் ஆக்ட், இது எவ்வளவு தப்பு. நான் இது வரைக்கும் சப்போர்ட் பண்றதுக்கே வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன்னு டைலாக் விட்டாங்க. அடுத்த நாள் பார்க்கணுமே, வெளில வந்ததுக்கு அப்புறம் கால் வந்து பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம்
பார்வதி ஏமாத்திட்டாங்க. சாண்ட்ரா தாங்க. சாண்ட்ரா டிராமா பண்ணி பார்வதி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. டேங்கப்பா! ரைட்ரா. நைஸ். மொத்த பேரும் ஒரே எனக்கு ஸ்கிரிப்ட்ங்க. ஜோப்ரோ இன்னும் சொல்லட்டுமா, அந்த திருநங்கை வேணும் ஒருத்தர் இருப்பாங்க ஜோப்ரோ, அவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க. நான் பார்வதி ஃபேன் இருக்கிறது வெக்கப்படுறேன்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. எப்பன்னா அந்த கார் மேட்ரு, கார் இன்சிடென்ட் நடக்கிறப்ப உனக்கு போய் நான் ஃபேனா எல்லாரும் இருந்தேனே தாங்க. அப்படின்னு சொல்லி அத போட்டாங்க ஜோப்ரோ. போட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா வந்து பார்வதிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. விஜய் டிவி, விஜய் சேதுபதி, நீ நல்லா இருக்கியா, நாசமா போயிடுறா நீ எல்லாம் அப்படிலாம் சாப்பிட போட்டாங்க. எனக்கு சிரிப்பு தாக்க. நேத்து தானே ஒரு ட்வீட் போட்டேன், ஓகே பேமெண்ட் வரல, அந்த ட்வீட் போட்டேன். இன்னைக்கு பேமெண்ட் ஓகே அசூரன்ஸ் கொடுத்துட்டாங்க போல, வந்துரும் கன்ஃபார்ம் வந்துரும். அதனால வந்து நீங்க ட்வீட் இல்ல போடுங்க அதுக்கு தைரியமா. காரணம் என்ன தெரியாமங்க, அத பண்ணி அன்னைக்கு அந்த கோ வித் ட்ரெண்ட், அன்னைக்கு ரெட் கார்டு மாத்தி பேசினா செருப்படி விழுன்றது கன்ஃபார்ம்டு. ஸோ இந்த பக்கம் போறது. அதுக்கப்புறம் உட்காந்து ட்ரெண்டை மாத்துறது. ட்ரெண்ட் எப்படி மாத்துறது? சாண்ட்ரா பக்கம் தூக்கி போட்டது. சாண்ட்ரா நடித்ததுனால தான் தூக்கி போட்டாங்க. சரி, இவங்க எல்லாரும் இப்ப டாக்டர்ஸ் ஆனாங்கன்னு தெரியல. சரி, ஓகே. திவாகரே டாக்டர்னு சொல்ற கூட்டம் தானே. ஓகே, அதை ஓரமா வச்சுப்போம். ஸோ அதனால அவனுங்க வந்து டோட்டலா மாத்தி சாண்ட்ரா பக்கம் திருப்பி நெகட்டிவ் வைப் எல்லாம் கொண்டு வந்து இப்ப கடைசியில இப்ப என்ன சொல்றாங்க, வின்னருக்கே மைலேஜ் கிடையாது, இந்த அம்மாவுடைய வீடியோ தான் அதிகமா ஓடுதுன்றாங்க. அடே, இவ்வளவு மானம் கெட்டு பொழப்பு கெட்டு இங்க 2 இங்க வந்திருக்கு பாருங்களேன் அப்படின்னு பாக்குற கூட்டம் தான்டா அதிகம். அத கூட புரிஞ்சுக்க தெரியாத ஒரு கும்பலா இருக்கிற நினைச்சதான் கஷ்டமா இருக்கு. என்னென்ன சொன்னாங்க, விஜய் டிவி ஓனர் வந்து காலில் விழுந்தாரு, சேதுபதி கால் பண்ணாரு, நேர்ல வந்தாரு, அப்புறம் ஏங்க வந்து அம்மா சாண்ட்ராவை கால் பார்த்தோன்னே பண்ணாங்க. சாரி சாண்ட்ரா, அது உங்களுக்கு பண்ணிருக்க கூடாது. ஏங்க அவங்க அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியில போகும்போது என்ன சொல்லிட்டு போச்சு? கையை கும்பிட்டு, நான் இதெல்லாம் பண்ணிருக்க கூடாது, நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க, நான் இல்ல, நான் வெளில போறேன்னு தானே சொல்லுச்சு. அந்த அம்மா தானே சொல்லுச்சு, நாமளா சொன்னோம்? அப்ப அது டிராமாவா? வா, உலகமாக நடிப்புடா சாமி. சேதுபதி வந்து சென்னையில இருந்து மதுரைக்கு போய் போர்டிங் பாஸ் கொடுக்க போனாருன்றதையும் பேசினாங்க அவங்க. எனக்கு அதுதான் டவுட். அவன் போஸ்ட்மேனா உனக்கு? எனக்கு புரியல. எனக்கு அந்த ஆள் போர்டிங் பாஸ் எடுத்து போய் கொடுத்து, பார்வதி நீங்க கண்டிப்பா ஷோக்கு வந்து பத்திரிக்கைக்கு போறாரு அவரு, அழைப்பு விடுக்க போற மாதிரி. அது ஒபிட்டோ வீடியோ மேக்கப் போட்டு பயங்கரமா இது ஃபீல் பண்ணி பேசுது. எதை வேணா பண்ணிப்பேங்க. இன்னைக்கு கூட ஹேஷ்டாக் ரிவோக் ரெட் கார்டு போட்டிருக்காங்க. புரியல. இதுக்கு மேல ரெட் கார்டு ரிவோக் பண்ணலாம். அதுக்கு ஒரு புது ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க. ரெட் கார்டை கொடுத்து ரெட் கார்பெட்ல வெல்கம் பண்ணாங்கடா. இல்லடா, பின்னாடி வெளியதான் கூட்டு போனாங்க. சும்மா சாக்கு விரிச்சு அதுல நடந்து வந்தா ரெட் கார்பெட்ன்றானுங்களா? என்னடா இது? அன்னைக்கு நைட் ரெட் கார்டு கொடுத்த நைட் அன்னைக்கு காஸ்கோ என்ன பண்ணாங்க தெரியுமா? சின்மயில இருந்து இண்டஸ்ட்ரியில, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, பாருங்க ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடக்குது, நீங்க என்ன நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க, நீங்களா பெண்களா நீங்களா அப்படின்னு பேசினாங்க தெரியுமா? சின்மயிட்ட டாம் போட்ட போஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க, சூப்பரா இருக்கும். நல்லா வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. கனிக்கு எஃப்ஜேக்கும் போட்டுச்சுல அந்த டாம், அந்த போஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. இதுல பியூட்டி என்னன்னா, பார்வதி நடிகர் சங்கத்துல காரே கிடையாது. ஒபிட்டோ, உண்மையா சொல்லவா, மீடியா இண்டஸ்ட்ரியிலேயே அந்த அம்மா யாரும் மதிக்கலன்றதுதான், எந்த சேனலும் மதிக்கலன்றதுதான் மேடம் ஃப்ரீலான்சர் ஆகி வைப் வித் பார்வல்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பஞ்சாயத்து நடந்ததுனாலதான் பிக் பாஸுக்குள்ள போனாங்கன்ற ஒரு செய்தி. அது தெரியும் ஜோப்ரோ. ஆனா நீங்க சொன்னது நடிகர் சங்கத்துல கார்டு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்க? என்ன நீங்க என்ன சினிமா இண்டஸ்ட்ரி நீங்களா? புரியல எனக்கு. அந்த அம்மா நடிகர் சங்கத்துல கார்டு இருக்கு, சத்தியமா தெரியாது. போட்டு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. அவங்களே பாவம் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சரி. இந்த அவார்டு கொடுத்து முடிச்சாச்சா? ஒரு இதுக்கு என்னென்ன முடிஞ்சிருக்கு? ஸ்பேஸ் ஹோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அப்புறம் மீம்ஸ் முடிஞ்சதா? வேற ரிவ்யூவருக்கு எப்ப வரீங்க? ஹோஸ்ட் என்ன பண்றீங்க? வாங்க போஸ்ட் போடலாம்னு வந்தா அப்பதான் வரீங்க நீங்க. ரிவ்யூவர் கேக்குறாரு பாருங்க. ரிவ்யூவர் சொல்லுங்க. பெஸ்ட் ரிவ்யூவர் சொல்லுங்க. பெஸ்ட் ரிவ்யூவர். எஸ். நான் வந்து ஓகே, நான் யூசுவலா பார்க்கவே மாட்டேன். அப்படிதான் நினைக்கிறீங்க காஸ்கோ? அப்படி அடிக்க இல்ல. நான் வந்து உங்க ஸ்பேஸ் வந்து நான் ஒன்னு சொன்னேன்ல ஒரு பாயிண்ட், அது வேணா நான் சொல்லுவேன். ரிவ்யூவர் இல்ல, ரிவ்யூ எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். யாரோடதுமே இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நான் சொன்னது என்னன்னா, நீங்க இன்டர்வியூ எடுத்தது எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்க வந்து ஒன்னொன்னும் இங்க இருக்கிற எல்லாமே கிளியர் பண்ணி விட்டது எனக்கு பிடிச்சிருந்தது.
இல்ல ஜோ ப்ரோ. வேற எதுவுமே நான் பார்க்கல. கிளாப்ஸ். அதனால ஓ இல்ல இது உண்மையாலுமே பெரிய நன்றி விஷயம். நன்றி. விஜேஎஸ் வந்து எஸ். நான் பெஸ்டா யாரோட ரிவ்யூமே நான் பார்க்க மாட்டேன். இல்ல இது சொல்லுங்க. எப்படி தம்மா இருக்கு? விஜேஎஸ் வந்து நான் பெஸ்டா கமல் பெஸ்டா சொல்லுங்கன்னு கண்டஸ்டன்ஸ் கேக்குற மாதிரி இருக்கு. ஜோ ப்ரோ இங்க வச்சுட்டு பெஸ்ட் ரிவ்யூர் கேக்குறது. இல்ல நீங்க நான் வேணா பார்த்து போயிட்டு ஒரு சொல்லுங்க. 10 இல்ல இல்ல நிமிஷம் கழிச்சு வரவா? அது நீங்க கீழ போங்க ப்ரோ, கீழ போங்க. லிஸ்னர்ல இருந்து லிசன் அதர் லிஸ்ட்ல இருங்க. நான் உங்களை புகழ்ந்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் புகழ்ந்துக்கிறேன். நீங்க திரும்பி கொஸ்டின் கேளுங்க, சரியா? இல்ல ப்ரோ இனி உங்களுக்கு புரியல. காம்படிஷன் கிடையாது. நீங்க அதே கொஸ்டின் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரோ உங்க இனிமேல் ஏங்க காம்படிஷன் கிடையாது. பார்வதி ரிவ்யூ ஃபேன்ஸ் ஸ்டார்ட். மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம். பிஆர் குட்டி வேணாம். ப்ரோ இனி உங்களுக்கு எனக்கு காம்படிஷன் எனக்கு கிடையாது. எனக்கு பர்சனலா காசு சொன்னதா உண்மை. ரிவ்யூ தாண்டி எனக்கு இன்டர்வியூ தான் பிடிச்சிருந்துச்சு. ஓகே இன்டர்வியூல நிறைய நிறைய ரிலேஷன் ஓகே படிச்சீங்களா? ஜோ அது ஒபிட்டோ மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஜோ ப்ரோ போயிட்டாரு போல. நான் சொல்லிக்கிறேன், இருக்காரு இந்த இருக்காரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன். ஜோ ப்ரோ இருக்காரு. எனக்கு காட்டல. லிஸ்னர் இல்ல போயிட்டாரு. ஜோ ப்ரோ எனக்கு காட்டல. நீங்க உண்மையிலே லிஸ்ட்ல போயிட்டாரு போயிட்டாரா? அவரு. உண்மையிலே போயிட்டாரு. உண்மையிலே போயிட்டாரு. காட்டல இல்ல நீங்க பார்க்கல. அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே. ஜோ ப்ரோ வந்து போயிட்டாரு. ஸோ அதனால நான் சொல்றேன். நான் வந்து ரிவ்யூலாம் எதுவுமே பார்க்க மாட்டேன் ஹோஸ்ட் அவர்களே. எந்த ரிவ்யூமே பார்த்ததில்ல. ஸோ ஆனா எனக்கு வந்து பிடிச்சது வந்து ஜோ ப்ரோ வந்து இன்டர்வியூ எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த தடவை தான் நான் இன்டர்வியூ எல்லாமே பார்த்தேன். ஏன்னா ஃபுல்லாவே இந்த 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 டாம் ஸ்பேஸ்ல ஃபுல்லா உட்காந்து ஒரு பொண்ணையும் வந்து ஸ்லட்சியம் பண்ணி கேரக்டர் அசாசினேட் பண்ணி ஒருத்தனையும் காஜி டேக் கொடுத்துட்டு தான் சுத்திட்டு இருந்தாங்க, சரியா? ஸோ அது எல்லாத்தையும் வந்து இவர் வந்து கிளியர் பண்ணி விட்டு அது பண்ணாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அக்ரி. அதுல ஜோ ஆட் ப்ரோக்கு ஒரு பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. அது அதுல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அது அது மேல சொல்லுங்க. அவரை ஆட் பண்ணிக்கிறேன். அவரு அந்த ரம்யா கூட வந்து அவரு வினோத் அது அது பத்தி ஒன்னு இது பண்ணிட்டோம். வீடியோஸ் ஒன்னு போட்டிருந்தாங்க எஸ் தெரியுமா? எஸ் அதை எஸ். வந்து கூப்பிட்டு அவர் கேட்டாரு. அது ஆமா, வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு வந்து இந்த correct. எஃப்ஜே இது பத்தி ரொம்ப ரொம்ப இவனுக்கு கேவலமா பேசினது, அதையும் அழகா கேட்டிருந்தாரு. அதை வந்து அழகா அவங்க சம்பந்தப்பட்டவங்களுடைய அவங்க இதுல இருந்து அதை வந்து கொஞ்சம் அதெல்லாம் பிரேக் பண்ணி விட்டாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. யூஸ்வலா நானும் பாக்குறது இல்ல, எனக்கு பட் இந்த ரொம்ப கிளிப்ஸ்லாம் பிடிச்சது. பார்த்தேன். இது நல்லா இருந்துச்சு இதெல்லாம். அதே போல இது கெமிது மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு நிமிஷம் கெமிது மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கெமிகிட்ட கேட்டாரு அவரு நைஸ். கேள்வி. அதே போல அவர் வாட்டர்மெலன் இன்டர்வியூல நடிப்பு அரக்கன் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாம அவர் ரீல்ஸ் அதெல்லாம் பண்ணாம அவர் ஜெனியூனா கேட்டாரு. இதுக்குமே அவர் பதில் சொல்லாம தடனாரு வாட்டர்மெலன். திவ்யா கணேஷால தான் நீங்க வெளியில வந்தீங்க, அதையும் கரெக்டா அவர் சொன்னாரு. சூப்பர். எனக்கு இந்த அலிகேஷனை பிரேக் பண்ண இன்டர்வியூலாம் தாண்டி எனக்கு எஃப்ஜே இன்டர்வியூ பிடிச்சிருந்துச்சு தோழர்களே. உண்மையிலே சொல்றேன். எஃப்ஜே எல்லாம் வந்து பார்வதின்னு சொல்றப்ப பேபேஸ் பேசலாமா இந்த இடத்துலன்னு கேட்டுட்டுச்சா அப்படின்னு சொன்னா நல்லா என்ன இருந்துச்சு. அதுல பார்வதி எஃப்ஜே வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பான் பாருங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப கியூட்டா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. எஃப்ஜே ரொம்ப பிடிச்சிருந்தது. செம கியூட் அது. ஒரு பேட் மேட்ச் பேசலாம் பாரு அப்படின்னு ஒரு சிரிப்பு. கியூட் மேக்ஸ். ஆனா எனக்கு அவ்வளவு நேத்து கியூட். ரொம்ப வருத்தம். என்னை விட்டுட்டு எல்லாரும் எஃப்ஜே பத்தி பேசிட்டு. எஃப்ஜேக்கு ஒயிட் வாஷ் பண்ணதா? ஆமா, நீங்க வரல. நீங்க இருந்தப்போ நாங்க அரோரா அடிச்சிட்டு இருந்தோம். நான் அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். எஃப்ஜேக்கு ஒயிட் வாஷ் பண்ண அரோரா ஆரம்பிச்சிட்டோம். நான் தூங்குற வரைக்கும் நீங்க அரோராவை அடிக்கவே இல்ல. டேய் நீ 100 போட்ட. பொய் சொன்னா குத்தி புடுவேன். நான் பாத்துட்டு இருந்தேன் கீழே. இல்ல கதா வாங்கின இல்ல நீங்க கொன்றுவேன். நீ மான்ஸ்டரை உட்காந்து 100 கேளுங்க, நீங்க போட்டுட்டு. மான்ஸ்டரை கேளுங்க. நான் தூங்கிட்டேன். இல்ல நான் அடிக்கும்போது 100 போட்டுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணும்போது தான் உங்களை காணோம். அது இல்ல, நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா அடிக்கும் போது நான் இல்ல, நடுநடுல அடிக்கும் இல்ல போது அப்ப இல்ல. ஆமா, அது தர்ஷ் ஸ்டார்ட் பண்ணாங்களா அந்த டைம்ல இல்லன்னு நினைக்கிறேன். நீங்க நான் பேசும்போதுலாம் இருந்தீங்க. காஸ்கோ எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் 100 போட்டாங்க தெரியுமா? அவங்க கரெக்டா அந்த பாயிண்ட் வரப்போ 100 போட்டாங்க. எனக்கு தூங்குறாங்களா இல்ல வந்து இவங்க டக்குனு தூக்கத்துல யாரு 100 அலைன்டு தானே? அலைன்டு 100 அதுதான் போட்டுட்டு தான் இருந்தாங்க. சும்மா உருட்டிட்டு இருக்காங்க. அவங்க கேஸ்ல மாட்டாம இருக்கிறதுக்கு ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கான். டேய் இல்ல ஆமா. இல்ல நான் இன்னைக்கு அப்புறம் திருப்பி ஆபீஸ்ல உட்காந்து ஃபுல்லா கேட்டேன். ஜாலியா இருந்தது. அப்புறம் தான் எஃப்ஜே பத்தி நீங்க பேசுனீங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு ஆமா. ரொம்ப வருத்தம் எஃப்ஜே ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. நான் போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா கொஞ்சம் கான்ஸ்பிரசி தான் போயிட்டு இருந்தது. எல்லாம் உள்ள இருந்ததெல்லாம் கொட்டிட்டு இருந்தாங்க. அது பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் யாரோ ரொம்ப நேரம் பேசினாங்க. அப்போ ரொம்ப நேரம் ஒரு 2-3 பேரு எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சு பேசுறாங்கன்னே தெரியல. கார்த்தி இல்ல, அந்த அப்படி பேசினாங்க. BB8 அவர்தான் பேசினாரு ரொம்ப நேரமா. அப்படியா? யாரும் இல்ல ரொம்ப ரொம்ப கார்த்தியும் நிறைய பாயிண்ட் சொன்னாரு. கார்த்திக் தான் நிறைய பேசினாங்க. BB8 பேசிட்டு போயிட்டாரு. கார்த்திக் வந்து ஃபுல்லா பேசிட்டு ஒரு ஆமா, கார்த்திக் என்னென்னோ பாயிண்ட் சொன்னாரு. ஐயோ அவர் டே எனக்கு ஒண்ணுமே டே புரியல. கொஞ்ச ஒன்ல இருந்து நேரம் நான் வேற பேசுறாங்க. கேஸ்க்கு அவங்களுக்குலாம் எப்படி மெமரி இருக்குன்னே தெரியல. அவங்க பேசின எல்லாருமே
மெமரி இருக்கு ஆக, செல்லம். அதுதான். நானும் டிஎம் பண்றேன். எப்படிங்க ஞாபகம் கரெக்ட் வச்சுக்கிறீங்க? கரெக்ட். எனக்கு காலையில சாப்பிட்டதா ஞாபகம் இருக்காது. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க எனக்கு? ஜோப்ரோ இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறுபடியும் மேல வந்துட்டேன். ரைட். சரி, அது ஆக்சுவலா இந்த இன்டர்வியூல என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இந்த சீசன்ல எனக்கு அடிச்சு இன்டர்வியூ வந்து நிறைய எடுக்க முடியல. என்னோட இன்டர்வியூல நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லாட் கிடைச்ச இன்டர்வியூஸ்ல நான் அடிச்சிருப்பேன். ஃபிஃப்த் ஸ்லாட் கிடைச்ச இன்டர்வியூல நான் கிளாரிஃபிகேஷன் மோடுக்கு போயிருப்பேன். ஏன்னா எனக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னு நிறைய இருந்துச்சு. ஏன்னா சோஷியல் மீடியாவோட டாக்ஸிசிட்டியை தாழவே முடியல. பெஸ்ஸா பண்ணேன்னு கேட்கும்போது எனக்கு பதிலே கிடையாது. அது எனக்கு மட்டும் பதில் இல்லை, யாருக்குமே பதில் கிடையாது. கரெக்டா இல்லையா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா இப்ப அரோராவை 18+ இந்த ஸ்விம்மிங் பூல் இருந்து ஒரே ஒரு கண்டென்ட்டை சொல்றவங்களுக்கு, அது துஷார் கிட்ட பேசின ஒரே ஒரு கண்டென்ட்டை சொல்றவங்களுக்கு, இவங்க பேசின கண்டென்ட் எத்தனை இடத்துல இருக்கு? அது கரெக்ட். இது ஒரு நெகட்டிவ் பிஆர் கேம்பெயின் தானே போச்சு. ரொம்ப ஒர்ஸ்ட். சரி, எத்தனை பேர் ஆல்சோ டாக்லி இன்டர்வியூக்காக வெயிட் பண்றீங்க? இன்டர்வியூக்காக யாரு? டாக்லி இன்டர்வியூக்காக வெயிட் பண்றீங்க? பார்வதியா? டாக்லி டாங்லியா? டாங்லி ஒழுங்கா உண்மையே சொல்லணும். இவங்களுக்கு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நல்லா இருக்குதுல்ல. கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப எடுக்க போறீங்களா ப்ரோ? யா இல்ல, டாக்லி எனக்கு ப்ரோ இந்த நெகட்டிவ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிஆர் தாங்க. பண்றத வச்சு கொஞ்சம் போட்டு பேசுங்க ப்ரோ. பேசுனீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா. ஜோ முடிஞ்சா சொல்லுங்க. நெகட்டிவ் பேர் பத்தி ஃபியூச்சர் பேசுங்க. கண்டஸ்டன்ஸ் அந்த பக்கம் போவானா அது ரொம்ப ஆபத்தான பாதை. அவங்களுக்கு தான் ரொம்ப கேவலமா முடியும்னு மட்டும் சொல்லி விட்டுருங்க ஆமா. ப்ளீஸ். ஏங்க, இல்ல இல்ல ராஜா, முடியும்போது சொல்லிடுங்க. டாங்லி வந்து பண்ணதை விட இன்னொரு குரூப் பண்ணது தான் அதிகம். டாங்லி அதாவது பிஆர், அதாவது அந்த வீடியோ கட்டிங் அந்த அந்த விஷயங்கள் பண்ணதை விட இவங்களோட ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி டிராவல் பண்ணணும். அப்ப இவங்களை பத்தி பேசி நம்ம ஒரு இந்த பிக் பாஸ்க்குள்ள போகணும். இல்ல இவங்களை பத்தி நம்ம வந்து ஹைப் கொடுத்தா நம்மளுக்கு வந்து வியூஸ் வரும். இது வந்து ஒரு குரூப் வந்து பார்வதியோடைய நாலேஜே இல்லாம பார்வதி யூஸ் பண்ணிக்கிச்சு ஒரு குரூப். ஆக்சுவலா அதுதான் உண்மை. டாங்லி என்னென்ன செஞ்சாப்புலன்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த ப்ரொமோ கீழே வந்து பார்வதின்னு கூச்சலிடுறது, ஓட்டு சைடு, இந்த விஷயங்கள் எல்லாமே டாங்லி பண்றது இந்த சீசன் மட்டும் இல்ல, ஒரு 4-5 சீசன் பண்ணியிருக்காப்புல ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு. ஆனா இதுதான் அவருக்கு வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க டாங்லி ஜம்போன்னு அடிச்சு பாருங்களேன் யூடியூப்ல. ஆச்சுங்களா? ஜோப்ரோ டாங்லி இல்ல யாருனாச்சும் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் இருந்துச்சு அந்த டாம தூக்கி கொஞ்சம் நெக்ஸ்ட் சீசன்ல உள்ள போட்டு விடுங்க. ஒரு வாரம் போதும், நான் பாத்துக்கிறேன். ஒரு 1 வீக் ப்ளீஸ். அதிலே சொல்லிருக்கேன் எனக்கு ஓகே இன்ட்ரெஸ்ட் இருக்கு போறதுக்கு, அதுக்கானே எவ்வளவு முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய ஸ்பேஸ்ல சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், இல்ல பிக் இல்ல பாஸ் என்ன உங்களுக்கு வந்து இதுவா? பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். யார வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டாலும் கூப்பிடுவாங்க. யார வந்து அவங்களே வச்சுக்கணும்னு முடிவு பண்ணாலும் கூப்பிடுவாங்க. நம்ம ஓஜி ரிவ்யூவர் எனக்கு வச்சு செய்யணும் ப்ரோ, அதுக்கு தான் கேக்குறேன். ஓஜி ரிவ்யூவர் வீக்லயே போனாரு. இல்ல நான் சொல்றேனே எனக்கு காஸ்கோ, ஒரே ஒரு ஆசை மட்டும் தான். நீங்க சொல்லிடணும் ப்ரோ, இவங்க சொல்லிங்க ப்ரோ டாங்லி கிட்ட எப்படி வந்து கம்யூனிட்டிக்கு போத்தணும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ட்விட்டர்ல ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காங்க உங்க ஆளுன்னு, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஸ்டே இருங்க. அது உங்களுக்கு நல்லது கொஞ்சம் சொல்லி விட்டுருங்க ப்ரோ. இது எனக்கு இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலா நீங்க டாமுக்குனால பார்வதிக்கு பிரச்சனையா, பார்வதினால டாமுக்கு பிரச்சனையான்றது இன்னொரு ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும். எல்லாம் வெயிட் பண்ணுங்க. ஃபேட்மேன் ப்ரோ அந்த அவங்க கொஞ்சம் செலிபிரிட்டி மாதிரி நினைச்சிருக்காங்க. ஒரு இன்டர்வியூ எடுத்து விடுங்க, பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். காஸ்கு ஃபேட்மேன் ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்கு எல்லாரும் போறாங்க. பாரு கும்பல் வாட்டர் மேலாம் போறாங்க. அவரே நேத்து சொல்லிட்டு இவர் என்னங்க பல வருஷமா ரிட்டையர்னு சொல்லிட்டு இருக்காரு, இங்க சுத்திட்டு இருக்காரு. முதல் நாள் ட்வீட்டை போட்டுட்டு நியாயப்படி பேசுங்க. இந்த சீசன்ல எந்த பக்கமும் நான் வரமாட்டேன்னு சொன்ன மனுஷன் 13 நாள் வேற ஏதோ கண்டென்ட் யமதர்மராஜாக்காக கெட்டப் எல்லாம் போட்டு அதை வச்சாது சினிமா படத்துல ஓரமா இருக்கிற ரோல் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைச்சு நான் ஏதோ வேற யாரோ நினைச்சேன் ப்ரோ. வீக் இருக்கிறதுல மீம் மெட்டீரியல்லாம் இதுதான் ப்ரோ. இதுவே இல்லாத ஒரு மீம் மெட்டீரியல். இதெல்லாம் செஞ்சு வச்சு சிரிக்கலாம் 10 சீசனுக்கு. ஓகேவா? ஏங்க எல்லாத்தையும் விடுங்க. மீம் மெட்டீரியல் எது தெரியுமா?
அந்த போன வாட்டி ரிட்டர்ன் போகும்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு டான்ஸ் ஆடிருப்பாரு பாத்துருக்கீங்களா? ஆமா ஆயிரத்தில் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். சத்தியமா வாழ்க்கையில அந்த ஆளு மேல எனக்கு எவ்வளவு காண்ட் இருந்தாலும் டெய்லியும் சோகமா இருக்கும் அந்த போட்டோ, அந்த டான்ஸ் நான் பாக்குறேன். என்னமா ஒரு செஸ் பஸ்டர் தெரியுமா அது? இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டான்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கீங்க, வாட்டர்மெலன் ஆடின டான்ஸ் இந்த பக்கம் வச்சு ஒரு மீமை கிரியேட் பண்ணுங்களேன், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். பைனாப்பிள் வெர்சஸ் ஆயிரத்தி சொல்லுங்கறியா. லைனா பாருங்க, பாட்டே போடாதீங்க, பேக்ரவுண்டே இருக்கக்கூடாது, ஜஸ்ட் போட்டு வச்சு பாருங்களேன். ஆனா அத பெருமையா சொல்றாரு, எனக்கு டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க அப்படின்னு. ரியா சொல்லுங்கறியா. இல்ல எனக்கு ஒரு டவுட் தான் ப்ரோ. ஹாய் ப்ரோ ஃபர்ஸ்ட். எனக்கு என்ன டவுட்னா, மாயா பியாவும் டாங்லி தானே கேள்விப்பட்டேன், ஓகேவா? அது எப்படி வருஷம் டாக்ஸிக்கா இருக்க கண்டஸ்டன்ட் அந்த டாங்லி தேடி போறாங்க? எனக்கு அதுதான் எனக்கு ஒரு டவுட். ஜாக்லின் அப்ப டாக்ஸிக் சொல்றீங்களா? ஜாக்லியாவும் டாங்லி. இல்ல 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 தேங்க்ஸ் ரியா. இல்ல இல்ல ஒத்துக்கிட்டது ரொம்ப நன்றி. ஹார்ட் ஃபார் யூ. ஐ லவ் யூ. ஒரே நிமிஷம். ஜாக்லினுக்கும் டாங்லிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அவங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது. ஓகே? எஸ். ஓகே. யாருன்னு கூட தெரியாது டாங்லியா. இல்ல நான் ஜாக்லின் டாக்ஸிக்கா நான் சேர்க்கவே மாட்டேன். இல்ல டாக்ஸிக் இல்ல, அவங்க பண்ணலன்னு சொல்றேன். அது ஒரு ரூமர் போச்சுல, அந்த கிளாரிஃபை பண்றேன். டாங்லி அத பண்ணல. ஆனா அதுக்கு முந்தின சீசன் நாங்க தான் ப்ரோ. அதுக்கு முந்தின சீசன் மாயா சொல்றீங்களா, அதுவும் கிடையாது. ஆனா அந்த சீசன்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய அதாவது மாயாவுக்கு அகைன்ஸ்டா இருந்த ஒரு ஆளுக்கு டாங்லி தான் பிஆர். சொல்லுங்க, வின்னருக்கு பிஆர்னு சொல்லிட்டு போங்க. How do I tell you? பட் அர்ச்சனா and திவ்யா சேம்னு சொன்னாங்க யாரோ, இல்லையா? இல்ல முத்துக்குமரன் தான் சேம்னு சொன்னாங்க. போன சீசன்ல முத்துக்குமரனுக்கு பிஆர். முத்துக்குமரனுக்கு பிஆர் நீங்கன்னா ஒபிட்டோ. நான் சொல்லல, எனக்கு தெரியும் யாருன்னு சொல்றாங்க. போன சீசன்ல அவரே சொன்னாரு, நான் பிஆரா பண்ணிட்டு இருந்தேன். ஸ்பேஸ்ல கூட அவர் பேசிட்டு இருந்தாரு. ஐயா வசந்த்னு ஒருத்தர் இருக்காருங்க, அந்த பையன் அந்த பேரை தான் சொல்ல வேணாமேன்னு பார்த்தேன். வசந்த் தம்பி, அந்த பையன் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி, வசந்த் தம்பி தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. நீங்க எதுக்கு அவரை போட்டு விட்டுக்கிட்டீங்க பிஆர்? அந்த பையன் பிஆர் கிடையாது, யூடியூப். அவன் இந்த வாட்டி சபரியும் கானா வினோதுக்குலாம் நிறைய வீடியோ போட்டிருக்காப்ல. So it is all there. பிஆர் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, அசீமுக்கு பண்ண டீம் தான் மாயாக்கு பண்ணுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த டீமை நான் ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. இப்ப பேசிக்கலா ஒரு டீம் அமையறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு, ஒரு சிண்டிகேட்டா. இவனுங்கெல்லாம் வந்து நாங்க வந்து தப்ப ரைட் ஆக்குவோம், ரைட்டை தப்பாக்குவோம், நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசுவோம், ட்வீட் போடுவோம், நாங்கெல்லாம் ஒரு சிண்டிகேட் அப்படின்னு ஒன்று உருவாக்கி, இந்த கண்டஸ்டன்ஸோட ரூமர் லிஸ்ட் வரும்போது இந்த கண்டஸ்டன்ஸை அப்ரோச் பண்ணி நாங்க தான் இந்த மொத்த கேமையுமே ஆட்டி வைக்கிறது அப்படின்னு நம்ப வச்சு, வின்னர்ஸ் ஆறவங்கலாம் எங்களாலதான் வின்னரே ஆனாங்க அப்படின்னு கிளைம் பண்ணி ஒரு குரூப் வந்து ஒப்பேத்திட்டு இருக்கு. இப்ப அதுதான் இருக்கிறதுலே டேஞ்சரஸான குரூப். ப்ரோ என்ன கேட்டா பிஆர் ஆக்சுவலா தப்பு கிடையாது தான். ஏன்னா அவங்க உள்ள ஏதாவது இப்போ கணிக்கலாம் சிஎஸ்ஆர் 24/7 இல்லைன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு பிஆரும் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபேன்ஸா பார்த்து அதாவது இந்த வீடியோ அவங்க 24/7 பேசி அதை கட் பண்ணி போட்டாதான் உண்டு, ஓகேவா? பிஆர்னு ஒன்று இருந்ததுன்னா அதை கரெக்டாக போட்டு அவங்க பண்ற நல்லதை வெளில கொண்டு வரதுக்கு ஓகேவா? அந்த மாதிரி இருக்க பிஆர் கரெக்ட். பட் ஆனா அவங்க பண்ணாததை பண்ண மாதிரியும் மத்தவங்கள டவுன் பண்ணி அந்த நெகட்டிவ் பிஆர் பண்றாங்கல்ல, அதை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. டவுன் பண்ணிட்டு எப்படி மேல வர முடியும்? ரியா கேக்குதா? கேக்குது. ரியா சீசன் 4ல டாங்லி பிஆர் பண்ணது உங்க ஃபேவரட்டுக்கு தான். நான் நம்ப மாட்டேன். நீங்க போங்க, நீங்க வந்து நீங்க நம்ப மாட்டீங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏலே கிலேலோ அப்படின்னு ஒரு பாட்டு நடந்துச்சு, வந்துச்சா? என்ன பாட்டு ப்ரோ? இல்ல நீங்க டாங்லி ஜம்போன்னு போய்ங்களேன், போய் அப்படியே யூடியூப் போங்க, குட் கேர்ளா
இன்ஸ்டா மாட்டேன். இன்ஸ்டா நான் ஐடி ப்ரோ. மாட்டேன். போமாட்டேன். சரி இன்ஸ்டா ஓகே. ஐடி பட் அவரோடது. இருந்தாலும் ஒரு நிமிஷம் ப்ரோ. நெகட்டிவ் பிஆர் ராங்லி நெகட்டிவ் பிஆர் பண்ற ஆள்னு சொல்றீங்களா? அவரை எங்க கோத்து விட்டுட்டு இருக்கீங்க? அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம அடிப்போம் நாங்களா? ஆமா இல்ல கேக்குறேன். நிறைய நெகட்டிவ் இருக்கு. பிஆர் பண்ற ஆளுன்னு தான் சொல்றீங்களா? அப்படி பண்ணா அப்படி இன்கேஸ் சீசன் 4 என் ஃபேவரட்க்கும் பண்ணா தப்புதான். தப்புனா தப்புதான். என் ஃபேவரட்காக பண்ணா மட்டும் அது கரெக்ட் ஆகாதுல்ல. டாங்லி நெகட்டிவ் பிஆர் பண்றாங்கன்னு நான் சொல்லல. ஆனா டாங்லி ஒரு டீம் போடுவான். அந்த டீமை எப்படி டிரைவ் பண்றாங்கன்னு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஒரு ஆள் இருப்பான். அவன் என்ன கொடுக்குறானோ அதை அவங்க செய்வாங்க. புரியுதா? வாட் தே வாண்ட் தே டூ. தே ஆர் ஜஸ்ட். அதுதான் ப்ரோ. அவங்களோட குட் சைட ஹைலைட் பண்றது வேற. ஓகேவா? மத்தவங்களோட பட் பேட் சைட நெகட்டிவ் மட்டும் பிஆர் highlight ஆரம்பிச்சது ரொம்ப ஒர்ஸ்டா ஆரம்பிச்சது 7th சீசன்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. 6th ப்ரோ. 6th வந்து ஒரு 2 பேருக்கான ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுங்க. ஆனா 7th இருந்து தான் இதே ஆச்சு. ரொம்ப ஒர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா சோசியல் மீடியாவே அதுவும் ட்விட்டர்லாம் வந்து ஒரு டாக்ஸிசிட்டியோட குடோன் மாறிடுச்சு. இன்னொன்னு இந்த ரெட் கார்டுக்காக நெக்ஸ்ட் டேவே ஜம்ப் அடிச்சாங்கன்னு பேசிட்டு இருந்தீங்களா? அப்பயே ஆக்சுவலி நான் பேசணும்னு நினைச்சேன். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வி ஓன் சப்போர்ட் யூ பாரு, இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ண மாட்டோங்கிற மாதிரி ட்வீட் போட்டதுக்குன்னா ஒரு தப்பு பண்ணிட்டான்ற நியூஸ் வந்துச்சு. நாங்க வந்து அந்த தப்புக்கு துணை இல்லாம நாங்க வந்து நேர்மையா தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு காமிக்கிறதுக்காக ஒன்று பண்ணாங்க. ஓகேவா? பட் ஆனா அதுக்கப்புறமே ரெட் கார்டுன்ற நியூஸ் எல்லாம் வந்து எல்லாருமே சொன்னோன்னே எங்க ரெட் கார்டு கொடுத்துருவாங்களோன்னு மாத்திட்டாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து கரெக்டுன்னு சொல்லுவோம், தப்புன்னு சொல்லுவோம்னு ஒன்று காமிச்சு ஒன்று பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி ட்ரை பண்ணி அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆனது தான். விஜயபுரம் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க விஜயபுரம். ஹாய். இல்ல டாக்ஸிசிட்டி அண்ட் பிஆர்னு எனக்கு சீசன் 4 தான் கேட்கணும்னு தோணுச்சு. அதுக்குள்ள ஜோவே சொல்லிட்டாங்க. சாரி இல்ல ரியா. சீசன் 4ல அந்த சைட விடுங்க. இந்த சைடு எவ்வளவு டாக்ஸிக் இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியாது. அது வேற மாதிரி ஒண்ணு போச்சு ட்விட்டர்ல இல்ல எல்லாம். நான் கீழே தான் சொல்றேன். பாலாவுடைய சைட்ல இருந்த பிஆர் எல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. அசீமுக்கு இருந்த பிஆர் எல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. என் மாயாக்கு இருந்தது கூட ஓரளவுக்கு ஓகே. ஆனா இந்த சீசன் எம்மா சாமி. ஆரி பிஆர் பத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆரிக்கு நானே பிஆர் தான் ரியா. பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ். இல்ல நானும் பிஆர் தான். இல்ல புரியல ரியா. ட்விட்டர்ல சீசன் 4 இது வரைக்கும் சீசன் 3ல கூட கண்டஸ்டன்ஸை டார்கெட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீசன் 4ல ஒரு ட்வீட், அதுவும் நாங்க ஆரிக்கு அப்போஸ்டெல்லாம் போட்டிருக்க மாட்டோம். வேற ஏதாவது கண்டஸ்டன்ட்டுக்கு பாராட்டி ஏதாவது ஒன்று போட்டிருந்தா கீழே அவ்வளோ அபியூசிவ் ஒரு செகண்ட்ல ட்வீட் போட்ட ஒரு செகண்ட்ல அவ்வளோ வரும். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாமே புதுசா இருந்தது. என்னடா இப்படி அபியூஸ் பண்றானுங்கன்ற மாதிரி இருந்தது. பட் ஆனா வரும் அவ்வளோ. அது வந்து எனக்கு தெரியல அது உண்மையான சப்போர்ட்டான்லாம் எனக்கு இருக்கா. ஏன்னா நான் சீசன் 2ல இருந்து ட்விட்டர்ல இருக்கேன். ஓகேவா? சீசன் 4ல வந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அவ்வளோ அபியூசிவ் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் ஒத்துக்கவே மாட்டேன். சீசன் 4ல ட்விட்டர்ல இருந்தவங்க யாராவது சொல்லுங்க. அவ்வளோ நெகட்டிவ். நான் இருந்தேன் ரியா. ஒரு நிமிஷம். நான் ஒன்ல இருந்து இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த 7, 8, 8, 9 8 எனக்கு ஓரளவுக்கு கூட ஓகேன்னு வச்சுக்கேன். 7, 9 2 சீசன். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு 4 சீசன் ஓரளவுக்கு இருந்துச்சு. 6 சீசன் இருந்துச்சு. 6லாம் அடிச்சுப்பாங்க. அபியூசிவ் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பர்சனல் மீட்டர் இருக்குல்ல, அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு அவன் வீட்டுல இருக்க தங்கச்சி இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து இத்தனை விஷயங்கள் நோண்டுறாங்கல்ல, அந்த மாதிரி சத்தியமா நான் பார்க்கவே இல்லை. ரேர் தான். ஒரு 1-2 பேர் பார்ப்பேன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த வாட்டி மொத்தமா சேர்ந்து கும்பலா நெகட்டிவா மாட்டாங்க. மொத்தமா நெகட்டிவா இருந்தாதான் இங்க வந்து ஃபேம் கிடைக்கும். நெகட்டிவா இருந்தாதான் நம்ம ட்வீட்டுக்கு ரீச் கிடைக்கும். நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் நம்ம இங்க வந்து சஸ்டெயின் ஆக முடியும்ன்ற ஒரு எல்லை தள்ளினது வந்து 7 சீசன் தான். அதுக்கப்புறமா தான் எல்லாரும் அந்த இது போனாங்க. அந்த இக்கட்டான நிலைமைக்கு. அதெல்லாம் கரெக்ட். பட் சீசன் 4 டாக்ஸிக். சீசன் 4 சோஷியல் மீடியா டாக்ஸிக். நான் ஒத்துக்கிறேன். சீசன் 4 டாக்ஸிக் தான். இருந்தது. அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. நான் ஒத்துக்கிறேன். அந்த ஒரு பர்టిక్యులர் கண்டஸ்டன்ட்ட சப்போர்ட் பண்றவங்க தவிர மத்த எல்லா கண்டஸ்டன்ட்ட சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் அவ்வளவு விழுகும். அதெல்லாம் இல்லன்னா யாரும் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் காண்டாயிடுவேன். இல்ல ரியா, நான் அதை ஒத்துக்கிறேன். சீசன் 4 டாக்ஸிக் தான். நான்
நான் சொல்லிட்டேன் சீசன் 4 டாக்ஸிக், சில சீசன் டாக்ஸிக்கா இருந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இதுல பிரச்சனை அது கிடையாது. என்னன்னா அங்கெல்லாம் வந்து ஒரு ஒன் பார்ட் தான் இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன சர்க்கிள் தான் பிக் பாஸ் அப்போதைக்கு. சர்க்கிள் கொஞ்சம் பெருசாயிடுச்சுல. இப்ப 7 சீசனுக்கு அப்புறம் பயங்கர சர்க்கிள் பெருசாயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் கிளப் ஹவுஸ் இருந்து வந்துட்டாங்க. சீசன் 6 கொஞ்சம் பூம் ஆயிடுச்சு. நிறைய ஸ்பேஸ் எல்லாம் ஓடிச்சு. நான் இங்க கேஷுவல் கேளுங்க, சிவில் ஸ்பேஸ்ல 200 பேர் இருப்பாங்க, அசிம் ஸ்பேஸ்ல 200 பேர் இருப்பாங்க, விக்ரம் ஸ்பேஸ்ல 200 பேர் இருப்பாங்க. அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்கும். அங்க 50 பேர் 60 பேர் இருப்பாங்க. ஒரு 7-8 ஸ்பேஸ் லைனா ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லா ஸ்பேஸ்லயுமே அவ்வளவு க்ரௌடு ஜேன்னு இருக்கும். அது 7 சீசன் அப்படியே டிராவல் அப் ஆயிடுச்சு. டிராவல் அப் ஆகிறப்ப நிறைய பேர் அங்க ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுவாயிட்டாங்க. இப்ப ஃபேண்டம் பிரிஞ்சு போச்சு மாயாவிலாம். அப்ப நிறைய பேர் என்ன பண்ணேன், பர்சனல் டச் பேசுறேன். பிரதீப் பாண்டியன் வீட்டுல இருக்கவங்கள, அப்புறம் வந்து நிறைய திங்ஸ் நடந்துச்சு. அது புலங்காயே இந்த மாதிரி நெகட்டிவா பேசினாதான் உங்களுக்கு வந்து ஃபேம் கிடைக்கும்ன்ற இலைக்கு வந்துட்டாங்க நிறைய பேர். வேற டாபிக் பேசலாமா? போதும், போர் அடிக்குது. வேற பேசலாமா ப்ளீஸ்? ஏதாவது ஃபன்னா பேசிட்டு முடிக்கலாம். ஃபன்னா பேசுங்களேன். காசுக்கு பாட்டு போடுவாங்க இப்ப. பாட்டு பாடுங்க. சரி, புதுசா வந்திருக்காங்க, நீங்களாம் யார்? சொல்லுங்க. நானா? சரி, புதுசா நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்கீங்க, சொல்லுங்க. எந்த ஸ்பேஸ் பிடிச்சிருந்தது, எந்த ஹோஸ்ட் பிடிச்சிருந்தது, எந்த மீம் பிடிச்சிருந்துச்சு, அப்படிலாம் சொல்லுங்க. ரியா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். விஜுமா வெல்கம். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? ஆமாம், உங்களது பார்த்து ஆசையாக இருந்தது. என்ன ஃபுல்லாக பெரிய கதையாக போயிட்டு இருந்தது. சரி, எனக்கே ஒன்றும் புரியல, அதாவது நடுவில் வரல. இப்போ வந்து மீம் எதுன்னு இப்போ சொல்லணுமா? நல்ல மீம் எது பிடிச்சிருந்துச்சு? நல்ல ஸ்பேஸ், நல்லா பண்ணி கேட்டேன்னு சொல்லு. எனக்கு அந்த குமாரி பேபி பிடிச்சிருந்தது. அதுதான் எனக்கு அது தெரியல ஆக்சுவலா. அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. நீங்க போடலையா? இல்ல அது போட்டது ஃபர்ஸ்ட் யாருன்னா இவன் போட்டான். யாருன்னா இவன் சபரி விஜய் சார் கீரி தான் ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிச்சானே அந்த டெம்ப்ளேட்டை. அப்புறம் வந்து பாரு ஃபேன்ஸ் டெம்ப்ளேட் ஒன்னு இருக்கும். அதுதான் காஸ்க்கு போட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த ஜஸ்டிஸ் ஃபார் பாருன்னு சொல்லிட்டு. இல்ல அது செய்யும். நான் தான் போட்டேன் அத. ஓ, அலைன் நீங்களா? அலைன் பண்ண. ஆமா. இருங்க, பெரியவர் கை தூக்கி இருக்காரு. சொல்லுங்க பெரியவர். அவர் பேய் கதை சொல்றாரு. இல்ல ராஜா, ஒரே ஒரு சஜஷன் தான். எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த மதனை மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுருங்க. தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. அத சொல்றேன். நீ தூங்குறது தான் நாங்க பாய் போட்டு வச்சிருக்கோமா இங்க? போயா அங்கிட்ட இருந்து அப்ப வேற என்ன ஸ்பேஸ்ல போய் தலைய வச்சு படியா? இன்ட்ரோ செய்தி மாதிரி இருந்தால் ரெக்கார்ட் பண்ண ரேடியோமா நேரம் மேல வந்து ராஜா என்ன வேணா பண்ணுங்க, இந்த மதனை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுருங்க. அந்த எல்லா ஸ்பேஸ் வந்தோட சொல்லிட்டு போய் வர கீழே டக்குது. சொல்லுங்க விஜய். அப்புறம் ஸ்பேஸ்லாம் போலையா அவ்வளோ? இல்ல ராஜா, நான் போல. ஆக்சுவலா சாய் ஸ்பேஸ் தான். அவரு எங்க இந்த சீசன் போடவே இல்ல. ஃபன் பண்ணிருக்கீங்க நேத்து நைட்டு காலையில. அவ்வளோ நாள் கழிச்சு இப்பதான் போட்டாரு. கதையா போச்சு. எனக்குலாம் நிறைய ஷாக்கிங்கான நியூஸ்லாம் கேள்விப்பட்டேன். அதுல இருந்து மீண்டு வரவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னன்னா பேசவே இல்லை நம்ம ஆளு. யோ இரியா ஆப்பிளே வாயில வந்து விட்டுரும் ஏதாவது. இது அந்த பீடை ஃபேன்ஸுக்கு வந்து ஏதோ சம்திங் ஒன்று இருக்கும். மூளை எடுத்து காட்டுவாங்க. பீடை ஃபேன்ஸ் டோன்ட் நீட் இட்னு அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கும். அது எனக்கு பிடிச்சது. ஸோ அது 2 தான் நான் பார்த்துருந்தேன். அப்புறம் நீங்க எல்லாம் சொன்னது நிறைய இருக்கு. நீங்க நான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னல, தெரியும்டா டேய், அது தெரியும்டா, அதுதான் சரியான மீம். அது செம்ம டைமிங். அது பார்த்துட்டு நான் ரொம்ப நேரம் சிரிச்சிட்டேன். அப்புறம் நேத்து உங்களுக்கு ஒன்று தனியாக அனுப்புனேன். அது ஏதோ விஜே, அது சொல்ல முடியாது. எனக்கு இவங்களோடது ஸ்காஸ்க்கு அந்த இது போட்டிருந்தாங்களா, ப்ரோ டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி டு ஈக்குவாலிட்டி இன்னொன்று ஒரு ட்வீட் ஒன்று, ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்களா, வீடியோ ஓடுது. அதுதான் இந்த பிக் பாஸ் கம்யூனிட்டியில் அதிக லைக்ஸ் வாங்கின வீடியோன்னு நினைக்கிறேன். அது
ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 7.8 8K வந்து வந்துருச்சு. அதுதான் அதிகபட்சமா லைக்ஸ் வாங்கின வீடியோ இங்க. நீங்க என்ன எதுங்க வீடியோ? அந்த எந்த இவரு வீடியோ உதைச்சு விட்டது, சபரி உதைச்சு விட்டது. ஓகே ஓகே. எவ்வளவு வாங்குச்சு? ஆல்மோஸ்ட் 7.8 8 நினைக்கிறேன். காஸ்க்கு இருக்காது. 8 மில்லியனா? இல்ல 8K இங்க சொல்றேன். ஓகே. லைக் ஜோ ப்ரோ 8K லைக் வந்துச்சு. அது அதிக லைக் அதான். நேத்து தான் சொன்ன ராஜா, என்னாச்சு இவங்களோட கண்டென்ட் காஸ்கு மான்ஸ் கண்டென்ட் நிறையவே இன்ஸ்டாகிராம்ல ஷேர் இருக்கு. இவங்க அந்த இங்க போடும் போதே அதே நேரத்துல சைமல்டேனியஸா இன்ஸ்டாகிராம்லயும் அந்த ஐடியில வந்து போடலாம் அப்படின்றத சொன்னேன். ஏன்னா இங்க போடுறது ஷேர் பண்ணி அது தெரியறதுக்காக தானே. இவங்களோட கண்டென்ட் எடுத்து மற்றவங்களும் அது ஷேர் பண்ணுறது பார்த்தேன். ஸோ அது ஜஸ்ட் ஃபீல் ஆச்சு. அதுவும் நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவீங்க. இங்கே அப்லோட் பண்ணும்போது அது கரெக்டாக அதுலேயும் அப்லோட் ஆகும். இவங்க அது பண்ண முடியலையோ என்னன்னு தெரியல. அங்கே இன்ஸ்டால சொல்கிறீங்களா? ஆமாம். இவங்க கேஸ்குலாம் ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டே வஞ்சனம் பண்ணுறாங்க. மான்ஸ் கிட்ட இருக்கா தெரியல. காஸ்க்கு போட்ட அந்த இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? நன்னரே பாட்டு நினைக்கிறேன். வாட்டர்மெலன் டான்ஸ் ஆடுறது மலையில. அதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து 4 மில்லியன் வைஸ் போயிருக்கு. லைக் பார்த்தா ஒரு 100K சம்திங் நினைக்கிறேன். நான் பார்க்குற போற ஐடியில அப்படியே செஞ்சு அப்படியே அந்த கொடுத்துருவாங்க மக்களுக்கு, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. காஸ்க்கு இருக்கீங்களா இல்லையா? மான்ஸ் கடைசியா அந்த திவ்யா சைக்கிள்ல வச்சு ஒரு ரவுண்டு போவாங்கல்ல, அந்த பொங்கல் டைம் அப்போ அந்த வீடியோ வந்து மான்ஸ் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அது வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா ஏதோ 200K லைக்ஸ் அப்படி இருந்தது. எனக்கு அதை பார்த்து தான் அடப்பாவி நீ போட்டது அங்க இருக்கேடா. அடுத்த வருஷம் திறக்கிறேன். இன்ஸ்டால வந்து திறக்கிறேன். நான் கிளி ஓபன் பண்றேன். அதான் வச்சிருக்கியா இதோட சூப்பர் சிங்கரோட? அதுல அது போடுறது இல்ல ராஜானா. அது அங்க போட மனசு வர மாட்டேங்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா. நான் ஒரு 2 3 போட்டேன். ஒரு 4 வீடியோ